அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண பொருத்தம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமண பொருத்தம் செய்யும் போது ஆண் பெண் இருவரது ஜனன நிலையை ஆராய்ந்து பொருத்தம் பார்க்க வேண்டும். ஆண் ஜாதகம் வேறு, பெண் ஜாதகம் வேறு. ஆண் ஜாதகனுக்குரிய ஆதிபத்திய பலன்கள் பெண் ஜாதகத்துக்கும் பார்க்கிறார்கள். இதில் முரண்பாடுகள் வரும். பெண் ஜாதகத்தில் 4, 5, 8, 9ஆம் இடங்கள் மாறுதலுக்கு உரியவை. இவற்றையெல்லாம் ஆய்வு செய்துதான் பொருத்தம் பார்க்க வேண்டும். முக்கியமாக ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலும் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தையும் அயசன ஸ்தானத்தையும் ஆண் பெண் இருவரது ஜனன ஜாதகத்தையும் ஆய்வு செய்த பின்னரே பொருத்தம் பார்க்க வேண்டும். ஆண் பெண் இருவரது ஜனன ஜாதகத்தையும் பொருத்தம் குறைந்தது 1 மணி நேரமாவது இருக்க வேண்டும். அதாவது 1 மணி நேரமாவது இந்த ஜாதகத்தை எடுத்து கூற வேண்டும். முக்கியமாக ஒரு ஆண் ஜனனத்தை எடுக்கும்போது இந்த ஆண் தன்மை கொண்டவர்தானா என்று பார்த்து, மேலும் அவரது ஆயுள் பாவத்தையும் பார்த்து குறைந்தபட்சம் 15 வருடங்களாவது பொருத்தம் பார்க்க வேண்டும். ஆண் பெண் இருவரது ஜனன கிரக நிலையை கொண்டு திருமண பார்த்தம் விரும்பினால் முறையாக பொருத்தம் பார்க்க வேண்டும். இல்லையில் பார்க்காமலேயே செய்துவிட வேண்டும். ஆண் பெயரின் முதல் எழுத்தை வைத்து பார்ப்பது, பெண் பெயரின் முதல் எழுத்தை வைத்து பார்ப்பது, ருது ஜாதகத்தை வைத்து பார்ப்பது, இதுவெல்லாம் முரண்பாடுகளை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை இருப்பின் குலதெய்வ கோவில் அல்லது உங்களது இஷ்ட கோவிலுக்கு சென்று சுவாமியை வேண்டி பூவாக்கு கேட்டு திருமணத்தை கண்டிப்பாக நடத்துவது எந்த தவறும் கிடைக்காது. இது உங்கள் குலதெய்வம் பார்த்து கொள்ளும். முக்கியமாக ருது ஜாதகம். ருது என்பது பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் நவகிரக சக்திகள் செலுத்தும் தாக்கம். ருது நாளை சிறுமிகள் சங்கடப்பட்டு கொண்டும் அறியாமையினாலும் சரியாக சொல்ல மாட்டார்கள். பெரும்பாலான மக்கள் நேரம் சொல்வது காலை 5:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் தான். இதிலிருந்து ருது லக்னம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. லக்ன அமைப்புகள் மாறி கெட்டது நல்லதாகவும் நல்லது கெட்டதாகவும் மாறும். பெண்ணின் ஜனன ஜாதகத்திலேயே கணவன், குழந்தை, மலட்டுத்தனம், சூரத்தனம் மற்றும் விதவைத்தனம், கல்யாண மனம், கலப்பு மனம், உறவு மனம், திருமணம், உறவு அல்லது திருமணம் தெரிந்துவிடும். ஆக ருது ஜாதகத்தை முடிந்த வரையில் தவிர்ப்பது கட்டாயம் நல்லது. நட்சத்திர பொருத்தம். திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திர பொருத்தம் கூட சமீப வருடங்களாக வந்ததுதான். புராண சுவடிகளில் இருந்து இது பற்றி காணப்படவில்லை. வராகமிரரின் பிரகத் விவாபடலம், பிரகத் பரசிஷோரா, கல்யாணமாரின் ஸ்வர்ணஹலி, மகேந்திரவரின் பல தீபிகா கணேஷினா, தெய்யனவரின் ஜனஜாதகாரம், ஜீராகனூர் நடராஜன் அவர்களின் ஜாதக காலங்கள் மற்றும் பல அரிய பெரும் நூல்கள் நட்சத்திர பொருத்தத்தை பற்றி குறிப்பிடவில்லை. பழங்காலத்தில் திருமணம் குலவழியில் பின்பற்றித்தான் நடந்து வந்துள்ளன என்பது குறிப்பிட்ட விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. மூல நட்சத்திர சிறப்பு ஆய்வு என்னவென்றால், நட்சத்திர பொருத்தங்களில் கூட ரகசியங்களை மறைத்து வைத்துள்ளனர். அதில் ரகசியங்கள் ஜோதிட பரிபாஷையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. தமிழில் தான் கொடுக்கப்பட்டு உள்ளது. இருப்பினும் அதன் அர்த்தமும் ஜோதிட வார்த்தையில் பொருத்தி இருக்கும். அதை புரிந்து கொண்டு சொல்லும் அளவிற்கு சிலருக்கு அனுபவம் கிடைப்பதில்லை. இதனால் தவறான அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது உள்ளது. உதாரணமாக ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என கூறப்படுகிறது. வழக்கு தமிழில் இதை அர்த்தம் செய்து கொண்டு பல பேர் குழம்பிய நிலையில் உள்ளனர். ஜோதிட தமிழில் சொல்லியதை ஜோதிட தமிழில் தான் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டுமே தவிர வழக்கு தமிழில் அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. ஏறிய மரத்தில் தான் இறங்க வேண்டும், பக்கத்தில் உள்ள மரத்திற்கு தாவி இறங்கக்கூடாது. அப்படி தாவி இறங்கினால் என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கே தெரியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார். எத்தனையோ தரணி ஆண்டு கொண்டு இருக்கின்றனர். உத்திரட்டாதில் ஒரு பிள்ளை ஊரத்தில் இருக்கும்போது, அதாவது உத்திரடாத்தில் ஒரு பிள்ளை ஊர் ஓரத்தில் ஒரு காணியம். எனக்கு தெரிந்த உத்திராட்சத்தில் பிறந்தவர் இருந்து சொத்து சுகம் எல்லாம் விட்டுவிட்டு அன்றாட பிழைப்புக்கு வழி தேடிக்கொண்டு உள்ளார். நட்சத்திர பழமொழிகள் நடைமுறைக்கு பெரும்பாலும் ஒத்து வருவதில்லை. ஜோதிட சாஸ்திரத்துக்கே ஒத்து வருகிறது. நட்சத்திர பழமொழிகள் என்பது தங்கம் வைரக்குடி ஓடுகின்ற பாறையில் இதை சுத்தப்படுத்தி தூய்மை செய்த பிறகு நமக்கு சொக்கத்தங்கமாக ஜொலிக்கும் வைரமாக தர வேண்டியது ஜோதிடர்களின் கடமை. பெண் மூலமாயின் மாமனாருக்கும் ஆயில் மாமியாருக்கும், அது ஆயில் மூலமானால் மாமியாருக்கும், கேட்டையானால் மூத்த மைந்தருக்கும், விசாகமானால் இளைய மைந்தனருக்கும் ஆகாது. இது ஜோதிட நாணயங்களால் உண்மையான ஜோதிடருக்கு வைக்கப்பட்டுள்ள பரீட்சை.
இதில் உண்மை நிலை அறிந்து மக்களுக்கு சொல்வது ஜோதிடர்களின் கடமை. இருப்பினும் நாம் இங்கு பொதுமக்களுக்கு அவர்களுக்கு புரியும் முன்னை நட்சத்திர தோஷம் விளக்க விவரத்தினை சொல்கிறேன். வான்வெளி மண்டலத்தில் ஞானிகள் 12 ராசிகளாக பிரித்து உள்ளனர். ராசி விவரம்: மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகள் ஸ்திராசிகள், உபயராசி, ஆண் ராசி, பெண் ராசி, காற்று ராசி, நிலராசி, நெருப்பு ராசி, நீர் ராசி என பிரிக்கப்பட்டு உள்ளன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.